இப்போ ஜின் படைச்சதே வந்து கடவுளா சார்? ஆமா. கடவுள் படைக்கப்பட்டது. கடவுளுக்கே வந்து அது அடங்கலன்னு அவங்க வரலாறு நீங்க கேட்கவே சொல்றது நானு. ம். கடவுளுக்கே அடங்கலன்னா அப்புறம் படைக்கணும் இப்ப சொல்றோம்னா, ஜின் கடவுள் தான் படைச்சதுன்னு சொல்றாங்க, வரலாறுல. கடவுளுக்கே அடங்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது? ஏன் அடங்கல? அதுதான் நான் கேட்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, ஜின் தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். அத நான் வெளிப்படையா சொன்னா மனசு எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அதுக்காக நானு மறைமுகமா சொல்றேன். ஜின்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஜின்னு தான். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் கடவுள் இல்ல, ஜின்னு தான் பெருசுன்னு சொன்னேன்னா, அது எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தும். அதுக்காக ஜின் தான். நான் வணங்குறது என்ன? நாங்க செய்றது என்ன? ஜின் தான். அததான் நான் பெருசா சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல. அது எப்படி சார் நீங்க கடவுளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்வீங்க? நம்ம கடவுளுக்கு ஈக்குவல்ன்னு நான் சொல்றது கிடையாது. இப்போ நல்லவன படைக்கும்போதே ஒரு கெட்டவனையும் ஏன் படைக்கிற? கடவுள் தான் படைக்குதுன்றீங்க. ஒரு நல்லவன படைக்கும்போதே கெட்டவன ஏன் படைக்கிறீங்க? கெட்டது படைக்கவே, அது கெட்டவன ஏன் உருவாக்குற? அது எல்லாருமே நல்லவனா படைச்சுட்டு போனா ஏன் பிரச்சனை வருது? ஏன் படைக்கும்போதே ஒருத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நல்லதா நீ படைச்சுட்டு போ வேண்டியது தானே! ஏன் கஷ்டங்கள் படைச்சு, மக்களுக்கு குறை குடுத்து, எல்லாத்துலயும் துன்பம், பெத்த புள்ள பேச்ச கேட்க மாட்றான், கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல, தொழில்ல முன்னேற்றம் இல்ல, வாழ்வா சாவுன்னு மருந்து குடிச்சிட்டு சாவறாங்க, கடன் தொல்லையில போறாங்க. அப்புறம் எதுக்கு கடவுள் அது?